ஏய் பப்ளி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது தெரியுமா? வயிறு பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிடு. போக்கா, ஒரே சாப்பாடு. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஆமாம், அதான் நானும் சொல்ல வந்தேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? நல்லா தான் இருக்கும். அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? அப்பா ஏதாவது வாங்கிட்டு வராரான்னு பார்ப்போம். ஓகே, அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அம்மாவும் வீட்டில் இல்லை, பாட்டியும் வீட்டில் இல்லை. யாராவது வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பார்ப்போம் யாராவது ஏய், அங்கே பாரு, பெல் அடிக்கி. சீக்கிரம் போய் கதவை தர. நான் போகிறேன். நான் போய் கதவை திறக்கேன். அம்மா, வெளியில் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் பிங்கி, வெளியில் சரியான வெயில் பற்றியா? அதனால தான் என்னால் வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அம்மா, வெளியில் போயிட்டு வந்தீங்களே, ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாம்மா? தெரியும். உனக்கும் பப்ளிக்கும் யாராவது வெளியில் போயிட்டு வந்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்துடணுமே. வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ அம்மா, ஜாலி. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆமாம், கெஸ் எல்லாம் வேண்டாம்மா. இப்போ தான் நான் பிங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது சாப்பிட இருந்தால் நல்லா இருக்கும்னு. அம்மா சீக்கிரம் தாங்கம்மா, ப்ளீஸ்மா. ஓகே, இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பிடிக்குமே. ஆனால் ஒன்று தான் சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்து வச்சுக்காதீங்க, நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. ஓகேவா? சரிம்மா, ஒன்று தான் சாப்பிடுவோம். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? காட்டுங்க. இந்தாங்க பசங்களா, இதுதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஜெல்லிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். வாவ் அம்மா, ஜெல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பிடிச்ச ஃப்ளேவர் வேற. நானே ஃபுல்லாக சாப்பிட்ருவேம்மா. இப்போ தானே சொன்னேன் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு. ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிடணும், இல்லாட்டினா நான் தரமாட்டேன். சரிம்மா, நாங்கள் ஒன்று தான் சாப்பிடுவோம்மா. ஐயோ, அங்கே பாரு, பெல் அடிக்குது. அப்பா தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் கதவை திறந்துட்டு வா, அதுக்கப்புறமா யாருன்னு பார்ப்போம். அப்பா வந்தாச்சு, டாடி வந்தாச்சு. ஏய் பசங்களா, என் டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் ஜெல்லி எல்லாம் இருக்கா பாருங்க. அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. என்னங்க நீங்க, இப்பதான் நானும் அதை வாங்கிட்டு வந்தேன், நீங்களும் அதே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும் நீ எப்படி வாங்கிட்டு வருவேன்னு, அதான் வாங்கிட்டு வந்தேன். அட போங்க, இந்த பிள்ளைங்க கிட்ட ஒன்று தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பிள்ளைங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மறு வேலையே பார்க்க போகிறாங்க. அங்கே பாரு, பெல் அடிக்குது. யாருன்னு போய் பாருங்க. பாட்டியாக தான் இருக்கும். பிங்கி, பப்ளி, இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜல்லி மிட்டாயி, இந்த சீனி மிட்டாய் தானே இந்த பப்ளி ஒரே தின்னுக்கிட்டு கிடப்பா. அதான் இங்கே பாருடி பப்ளி, உனக்கு பிடிச்ச சீனி மிட்டாயிடி. ஐயோ அத்தை, நீங்களுமா? நானும் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மிட்டாய் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவரும் இதான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்களும் இதே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. ஐயோ அம்மா, நான் கூட இதான் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நீங்கள் அம்மா இதை வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு என்னடா அருண் தெரியும், நீங்கள் 2 பேரும் இதை வாங்குவீங்கன்னு. இந்த பப்ளிக்கு இந்த சீனி மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த சீனி மிட்டாயை வாங்கிட்டு வந்தேன். நீயும் இதையே வாங்கிட்டு வந்து வச்சிருக்க. என்ன சைலஜா, நீயும் அதையே வாங்கிட்டு வந்து வச்சிருக்க. சரியா போச்சு போ. என்ன பண்ண, குடும்பத்தோட மொத்தமாக உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்துட்டு வா பிங்கி, போ ஓடு. வெயிட் பண்ணு. ஐ ஜாலி, எவ்வளோ ஜஸ்ட் ஜெல்லி இருக்கு. எனக்கு பிடிச்சது வேற. நான் தான் ஃபுல்லாக சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். பிங்கி, இங்கே பாரு, எவ்வளோ ஹான். நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா? ஆமாம் பப்ளி, எனக்கும் பிடிச்சது உனக்கும் பிடிச்சது, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எடுத்துட்டு வா ஒரு பவுலை. அட, ஃபஸ்ட்டு கோலா பாட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அம்மா இங்கே பாருங்களேன், இந்த கோலா பாட்டிலில் நிறைய கலராக இருக்கும். அதுவும் பாட்டில் ஷேப்லேயே இருக்கும். இங்கே பாருங்கம்மா, அதுவும் கொக்கோ கோலா ஃப்ளேவர். செம்ம யம்மி டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் பாட்டி, எனக்கும் இந்த கோலா பாட்டில் ரொம்ப பிடிக்கும். செம்ம யம்மி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்று சாப்பிட போகிறேன் முதல்லையே.
டேஸ்ட் கொக்கோ கோலா மாதிரியே இருக்கு. ஒன்று பார்ப்போம். பப்ளி எனக்கு கொஞ்சம் கூட பார்க்கலாம். நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா சாப்பிட்டு பாருங்கப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அப்பா ஆமாம் அப்படியே இருக்கு கொக்கோ கோலா மாதிரி. சரி அடுத்த பாட்டில பிரிங்க, அடுத்த பாக்கெட்டை பிரிங்க. அடுத்தது என்னது இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது ஆரஞ்சு மிட்டாய் அம்மா வாங்கிட்டு வந்தது. உள்ள எல்லாமே டெடி பியர் ஷேப்ல இருக்கும் தெரியுமா? கொட்டு. ஆமா, எல்லாமே டெடி பியர் ஷேப்ல இருக்கு. இது எல்லாமே என்ன ஃப்ளேவர்னே தெரியலையே. வாட்டர்மெலன் ஃப்ளேவரோ? பிங்கி, எனக்கு ஒன்று குடுறி, நானும் சாப்பிட்டு பார்க்கேன். பாட்டி சாப்பிடுங்க பாட்டி. இந்த சீனி மிட்டாய் நல்லா தான் இருக்கு. அத்தை எனக்கும் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. எடுத்து சாப்பிட சைலஜா, நல்லா தான் இருக்கு. அட ஆமா, நல்லா தான் இருக்கு. அதனால தான் இந்த பிங்கியும் பப்ளியும் இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. சரி பாட்டி வாங்கிட்டு வந்த அடுத்த பாக்கெட்டை பிரிக்க. பாட்டி வாங்கிட்டு வந்தது ஏரோப்ளேனா? அட எல்லாமே ஏரோப்ளேன் ஷேப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். போடு பப்ளி, அங்க பாரு, ஏரோப்ளேன் ஷேப்ல இருக்கு. அப்புறம் கார் ஷேப்ல கூட இருக்கு. ஏரோப்ளேனா? காட்டு பாப்போம். இங்க பாத்தியா, இது என்ன ஷேப்பு? ஏரோப்ளேன் தானே. அங்க பாருடி, கார் ஷேப்பு. ஆமா, கார் மாதிரியே தான் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கும் ஒன்று கொடு பப்ளி. அப்பா சாப்பிட்டு பாருங்க. பாட்டி நல்லா இருக்கு இந்த ஃப்ளேவர் கூட. ஆமாப்பா, சூப்பரா இருக்கும். இனிமேல் டெய்லி இதே வாங்கிட்டு வாங்க, சரியாப்பா? உடம்புக்கு கெடுதல். இப்போ எப்போது ஒரு நாள் தான் சாப்பிடணும். அட போங்கப்பா, அதெல்லாம் சாப்பிடலாம். சரி பார்க்கலாம். அட எப்பவாச்சும் தான் பிங்கி சாப்பிடணும். எல்லா ஃப்ளேவரும் ரொம்ப கார் ஃப்ளேவர். இது என்ன கார் மாதிரியே இருக்கு. அடுத்தது இது கரடி மாதிரியே தான் இருக்கு இது. அடுத்தது பார்த்தா கொக்கோ கோலா பாட்டில் கணக்கு இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு உள்ள வைங்க. சாப்பிட்ட வரைக்கும் போதும். அம்மா இன்னும் ஒன்று தாங்க. போதும் பப்ளி, சாப்பிட்டு அப்புறம் வயிறு வலிக்குன்னு சொல்றதுக்கா? போதும் பசங்களா, நீங்களும் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. எப்போதுமே ஸ்நாக்ஸ்லாம் அளவா 1 இல்லை 2 தான் சாப்பிடணும். போதும் சொல்கிறேன்ல பப்ளி. சரி பாட்டி, அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.